ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சாதம் போட்டு நல்லா குழஞ்ச பிறகு கேழ்வரகு மாவு கரைச்சி ஊற்றிட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா கேழ்வரகு கூழ் ரெடி. காணாங்கழுத்து மீன் வாங்கினா நைட்டே வாங்கி வச்சுட்டேன். இந்த மீன் 100 ரூபா, 15 மீன் இருக்குது. அந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி மீன் குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி சாப்பாடு வேறு ஒன்றும் இல்லை. மீன் அப்பப்போ நான் வறுக்க மாட்டேன், ஏன்னா எண்ணெய் எங்களுக்கு 3 பேருக்குமா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம், அதனால் ஒத்துக்காதுன்றதுனால. அதனால் மீன் குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு நான் டெய்லியும் சாப்பிடுவேன். எனக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். மீன் இல்லாமல் இருக்க மாட்டேன் நான். எங்களோட சேனல் நேம் ஸ்ரீ புனிதா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு என்னன்னு கமெண்டில் சொன்னால் தான் நாங்கள் எதை மாற்றணும் மாற்றக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்லாதுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இதில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சமையல் தான். மீன் குழம்பு, சாதம், கூழ். தேங்க்யூ.